தினமொரு வசனம். லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? தேவ ஊழியர் ஒருவர் ஆவிக்குரிய விஷயங்களில் நாட்டமுடைய ஒரு குடும்பத்தை சந்திக்க அவ்வப்போது செல்வார். செல்லும் போதெல்லாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதை குறித்தும் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதை குறித்தும் ஆத்தும கரிசனையோடும் பேசுவார். அந்த குடும்பத்தார் அந்த ஊழியரின் நிலைமையை அறிந்து அவர் எதையும் கேட்காத போதும் பணம், உடைகள், இன்னும் பல நல்ல உதவிகளை செய்து வந்தனர். ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர் அந்த குடும்பத்தாரை சந்திக்க அதிகமாக செல்வது இல்லை. ஏனென்றால் அந்த குடும்பத்தார் அந்த ஊழியரை நேசித்து அவர் கேட்காததும் எதிர்பார்க்காததுமான பல நல்ல உதவிகளை செய்தனர். ஆனால் அவர் அவர்களிடம் எதிர்பார்த்த வாழ்க்கை மாற்றங்களோ குணாதிசய மாற்றங்களோ சற்றும் அவர்களிடம் ஏற்படவில்லை. ஆம், அந்த குடும்பத்தார் செய்தவைகள் யாவும் நல்லவைகளே. ஆனால் அவர் எதிர்பார்த்ததோ அவர்களிடம் ஆவிக்குரிய மாற்றங்கள். புதிய ஏற்பாட்டை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் நீங்கள் என்னை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், எனக்கு காணிக்கை தர வேண்டும், என்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்று எப்போதுமே சொல்லவில்லை. ஆனால் நாம் இவைகளை அவருக்கு செய்வது தகுதியானது என்ற எண்ணத்தில் செய்கின்றோம். இது நல்ல எண்ணமே. ஆனால் ஆண்டவர் நமக்கு நீங்கள் அன்பாயிருங்கள், தாழ்மையாயிருங்கள், சாந்தமாயிருங்கள், தீமையை சகித்துக் கொள்ளுங்கள், சத்துருக்களை நேசியுங்கள், நீதிக்காக துன்பப்படுங்கள், இருதயத்தில் தூய்மையாயிருங்கள், உண்மையாயிருங்கள், தேவனிடம் ஐக்கியமாயிருங்கள், பொருளாசை இல்லாதவர்களாயிருங்கள், எளியோரை தாங்குங்கள், பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள் என்றெல்லாம் ஏராளமான நல்ல போதனைகளை கொடுத்தார். அவைகளை நம்மிடம் அவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் நேரடியாக கேட்காத போதும் துதிக்கின்ற, ஸ்தோத்தரிக்கின்ற, பாடுகின்ற, காணிக்கை அளிக்கின்ற நாம் அவர் நேரடியாக கேட்டு எதிர்பார்க்கின்ற மேற்கண்ட விஷயங்களை செய்கின்றோமா? ஆராதனைகளினால் அவரை மகிழ்விக்க விரும்பி வாழும் விதங்களால் அவரை துக்கப்படுத்தவில்லையா? சிந்திப்போம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படியும் தேவ வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.